பரிகாரம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் இருக்கிற வேலையில நல்ல ஒரு growth இருக்கிறதுக்கும் இல்ல புது வேலை இருக்கிற இடத்துல இருந்து புது வேலை தேடிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் வந்து நீங்க பண்ணலாம். இது உடனே வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட என்ன ஜாப் கிடைக்கணுமோ அந்த ஜாபை வந்து அதோட விஷ் என்னவோ அதை வந்து ஒரு வெற்றிலையில எழுதிக்கோங்க. பென்லயே எழுதுங்க, நார்மல் ப்ளூ கலர் பென்லயே எழுதுங்க. எழுதிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்க கோயில போய் இந்த வெற்றிலையை வச்சுட்டு பூஜை பண்ணிடுங்க. அது எந்த கோயில்ல வேணாலும் வைக்கலாம். திங்கக்கிழமை அன்னைக்கு உங்களோட கைப்பட உங்களோட ஜாப் விஷஸ ஒரு வெற்றிலையில எழுதி கோயிலுக்கு போய் வெத்தலை வச்சு நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த விஷஸ் நிறைவேறும். அது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை சீக்கிரமா கிடைக்கணும்னு நினைச்சு சைமல்டேனியஸாவே இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, இது ஒரு பரிகாரமா இருந்தாலும் இதுவும் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஒரு வெற்றிலையில உங்களோட விஷ் வந்து ஜாப் ரிலேட்டடான விஷயம் வந்து எழுதி நீங்க உங்களோட இதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, ரெஸ்யூம் வச்சிருப்பீங்க, இதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த வெற்றிலைய நீங்க கூட வைங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா தடைகள் இல்லாம அந்த வெற்றியை சீக்கிரமா கொடுத்துரும். இப்ப வந்து நீங்க புதுசா ஒரு ஜாபுக்கு போறீங்க, புதுசா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த இடத்துல இப்பதான் வந்து புதுசா வேலையில வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கு லாங் டைம்ல உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து எல்லாத்தோட இம்ப்ரெஷனும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா உங்க மேல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைச்சு ஒரு வெற்றிலைய உங்க கூடயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட டேபிள் மேல உங்க பாக்கெட்ல இல்ல டிரால அந்த மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லா வச்சிருந்துட்டு அந்த அன்னைக்கு நைட்டு வந்து நீங்க ஏதாவது ஒரு போற வழியில நீங்க கோயில்ல வச்சுட்டு போங்க அந்த வெற்றிலைய. அந்த உங்களுக்கு வந்து எந்த தடங்களும் இல்லாம அந்த ஜாப் லாங் டைமுக்கு நீங்க உங்களுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த இடத்துக்கு உங்களோட டெடிகேஷனை பெஸ்டா காட்டுவீங்க. ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயர், இவங்க வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற பேர் வந்து எப்பவுமே வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இது இன்னொரு பரிகாரம். இப்ப வந்து நீங்க இன்டர்வியூஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு உண்டான இன்டர்வியூஸ் போறீங்க. இது ஆன்லைன் இன்டர்வியூவா இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஆஃப்லைன்ல போனீங்கன்னாலும் சரி இதுக்கு உண்டான பரிகாரம் வந்து இது பண்ணுங்க. வெற்றிலை 5 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 5 வெற்றிலைக்கு மேல கொஞ்சோண்டு சர்க்கரை வைங்க, வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர். அதை நீங்க வச்சுட்டு இதை வந்து ஒயிட் சுகர் வச்சாலும் ஓகே. சப்போஸ் அந்த இம்மிடியட்டா சுகர் வைக்க முடியலன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஒயிட் கலர்ல இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். அந்த ஸ்வீட்டை நீங்க வெற்றிலை கூட வச்சு நீங்க கோயில்ல வச்சு வழிபாடு பண்ணிட்டு போனாலும் ஓகே. இல்ல கோயிலுக்கு போக அந்த டைம்ல உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படலை அப்படின்னா உங்களோட வீட்டிலேயே வெற்றிலையும் சுகரும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டும், அந்த ஸ்வீட்டை வச்சு அந்த இடத்துல நீங்க போற இன்டர்வியூ உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிடணும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டான விஷயம் உங்களோட காதுக்கு வரணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த வேலை கிடைக்கணும்னு நினைச்சு நீங்க வேண்டுதல் பண்ணுங்க. 100% அந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி கிடைக்கிற வேலையில உங்களுக்கு growth இருக்கும். எப்பவுமே நம்ம பரிகாரம் பண்ணி வேண்டுதல் பண்ணி ஒரு பிளஸ்டா நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு லக்கியா இருக்கும். நம்மளோட லைஃப்ல இன்னும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து வேண்டுதல்லாம் பண்ணி குழந்தை பிறக்கிறது இருக்கு, இந்த நிறைய வேண்டுதல் பண்ணி சில விஷயம் அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததெல்லாம் இருக்கும். அது வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, பிசினஸ் அமையறதா இருந்தாலும் சரி, அந்த டிவைன்லி கனெக்டடான விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை சேர்த்து கொடுக்கும். அப்போ வந்து நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பேஷனேட்டா நம்மளோட வேலைகளை செய்வோம். அதுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா சப்போர்ட் பண்ணும். ஓகே, இந்த பரிகாரம் வந்து ஜாபுக்காக எதிர்பார்க்குறவங்க நோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்தது போலாம்.